அறிவு கட்டவள, நான் உனக்கு என்ன சொல்லிட்டு போனேன், நீ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? கல்யாண வேலையெல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு. அந்த அரிசியை படைச்சு போய் பருப்படுத்து போய் மிஷின்ல அரைச்சிட்டு வான்னு சொன்னேன். அதை விட்டுட்டு இதை யாரு பாக்க சொன்னா? இல்ல, இந்திரா தான் சொல்லுச்சு, ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே, அன்னைக்கு எல்லா வேலையும் பாத்துக்கலாம். அவ என்ன பெரிய கொம்பா? ஏண்டி இந்த வீட்டுல நான் மாமியாரா அவன் மாமியாரா? என்னடி மறைக்கிற? கண்ணு மொழியெல்லாம் நோண்டி பிடுவேன் நோண்டி. ஓஹோ நானா? வர்றா வர்றா ரவுடி வர்றா. ஏய், இங்க நடந்தது எதையாவது அவகிட்ட சொன்ன, அவ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கதவை சாத்திக்கிட்டு பின்னி பிடிவேன் பின்னி. இந்தாக்க பிரசாதம். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்ல. மறைக்காத. கிழவி திட்டுச்சா? இல்ல. ஆமா, நினைச்சேன். ஏதோ வயசுக்கு மரியாதை கொடுத்து ஒதுங்கி போனா இந்த கேள்வி ரொம்ப தான் துள்ளுதே. இந்த அதிகாரம் பண்ற வேலை எல்லாம் வச்சுச்சு, அப்புறம் நானும் ஒரு ஆட்சி செய்வேன். சொல்லி வை. ஆமா, எங்க அந்த கழுவி? என்னங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? ஆபீஸுக்கு போல? உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அதான் ஒரு ஹாஃப் டே லீவ் போட்டு வந்துட்டேன். என்ன என்ன உடம்புக்கு? டாக்டர் கிட்ட போனீங்களா? போலான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ள அப்பா கல்யாண பத்திரிகைலாம் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து வர சொன்னாரு. வெயில் அங்கங்க அலைஞ்சனா ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. ஏங்க, உடம்பு முக்கியமா பத்திரிக்கை கொடுக்கறது முக்கியமா? உங்க அப்பா சும்மா தானே இருக்காரு. இன்னைக்கு ஒரு நாள் அவர் கொடுத்தா என்னவா? ஏய், அது எங்களுக்கு தெரியும்டி. எங்க அப்பா வேலை செய்யறதுக்கு அப்புறம் பிள்ளைங்க நாங்க எதுக்கு இருக்கோம்? உங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதே, கோவம் பொத்துக்கிட்டு வந்துரும். தான் உடம்பு பாத்துக்கணுங்கிற அக்கறை அவங்க உங்களுக்கு வேணும். நான் மட்டும் கத்தி என்ன ஆக போகுது? ஏய் எடு, கல்ல குத்த போகுது. நீயாவது நான் சொல்றத கேளு. பாரு, உன் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் தினம் ஒரு சினிமா பார்க்க தெரியுமா ஒழிய உனக்கு ஒழுங்கா ஒரு கவுன் போட்டு இருக்காங்களா? அடுப்புல பால் வச்சிருக்கேன், செத்த பாத்துக்கோ. இப்ப வந்துடுறேன். மீனாட்சி, இங்க வாமா. அடுப்படியில உனக்கு என்ன வேலை? அதெல்லாம் அவளுங்க பாத்துக்குவாளுங்க. நீ இங்க வா வா. திரும்பு. காலையில புது பொண்ணு ஜட போட்டிய பூ வைக்கிறது இல்ல? சரி, இப்ப போய் டிவி பாரு. ஐயோ, பால் எல்லாம் பொங்கிடுச்சே. ஏண்டி, அடுப்புல பால் வச்சிருக்கேன் பாத்துக்கன்னு சொல்லிட்டு தானே போனேன். அங்க பால் எல்லாம் பொங்கி வீழ போச்சு. இங்க நின்னு வேடிக்கை பாத்துட்டு இருக்க. இறக்கி வச்சா என்ன குறைஞ்ச போயிடுவேன். பணக்காரிங்கிற திமிரு. பொண்ணு மாப்பிளைய கையோட அழைச்சிட்டு போலாம்னு பார்த்தா நாள் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இருந்து கூட்டிட்டு போலாம்னா பஞ்சு மில்லுல ஏகப்பட்ட வேலை இருக்கு. அடுத்த வாரமாவது அவங்கள அனுப்பிச்சு வச்சிருங்க. அப்ப நான் வர்றேங்க. பொண்ணை நல்லபடியா பாத்துக்குங்க. கவலைப்படாதீங்க சம்பந்தி, இனிமே இது உங்க பொண்ணு இல்ல, எங்க பொண்ணு. என்னங்க என்னடி பாத்துட்டு நிக்கிற? என்ன கண்ணுக்கு முன்னால பூச்சி பறக்குது, கடிச்சுன்னு என்ன ஆகுறது? நான் பாக்கலைங்க. மீனாட்சி, நான் போயிட்டு வரட்டுமாமா? அம்மாடி மீனாட்சி, இந்த பாரு, அப்பா ஊருக்கு போகும்போது அழுக கூடாதுமா. கண்ணை தொடச்சுக்க. எதுக்கு அழுகுற? நாங்கெல்லாம் இல்ல. வரேன் மாப்பிள்ளை. வாங்க. சம்பந்தி, ஒண்ணு சொல்ல மறந்துட்டீங்களா? என்னங்க? எங்கேயோ கண்காணாத இடத்துல பஞ்சு மில்ல வச்சுட்டு கஷ்டப்படுறதை விட அதை வித்துட்டு மெட்ராஸ்ல ஒரு இரும்பு கம்பெனி ஆரம்பிச்சீங்கன்னு வைங்க, உங்க மாப்பிளைக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த வயசான காலத்துல நீங்களும் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். நான் எதுக்கு சொல்றேன்னா, இரும்பு துருப்பிடிச்சு போனாலும் கிலோ கணக்குல போட்டு காசாக்கிடலாம். என்ன யோசிக்கிறீங்க? இதெல்லாம் யோசிக்கவே கூடாது. பில்ல வித்தமா, மெட்ராஸுக்கு வந்தமா, இரும்பு வாங்கணுமா, கடையை விரிச்சுமான்னு இருக்கணும். பார்க்கலாம். வர சம்பந்தி. டிரைவர் பார்த்து கூட்டி போப்பா. சம்பந்தி, அந்த பஞ்சு மில்லு விஷயத்தை மறந்துடாதீங்க. அதான் நமக்கு முக்கியம். அதான் சொல்லிட்டீங்கல்ல, மறக்க மாட்டார். வாங்க. மில்லு தான் நமக்கு முக்கியம். வாங்க, மறந்துடாதீங்க. எங்க இருச்சா? அக்கா எங்க காலையில இருந்து காணோம்? தலைவலின்னு படுத்துட்டு இருக்கா. இப்பதான் மாத்திரை குடுத்துட்டு வந்தேன். சித்தி சித்தி, தலைவாரி விடுங்க சித்தி. சித்திக்கு நிறைய வேலை இருக்குமா. மீனு சித்தி இருக்காங்கல்ல, அவங்கள சீவிட சொல்லு போ. ஏய், நீ இருமா. அவகிட்ட எதுக்குக்கா? அவ ரொம்ப திமிர் பிடிச்சவ. நேத்து இப்படிதான் அடுப்புல பால் வச்சிருக்கேன் பாத்துக்கோடின்ட்டு குழந்தைக்கு கால் கழுவி விட போயிருந்தேன்.
அத்தனை பாலும் பொங்கி வழியிற வரைக்கும் கால் மேல கால் போட்டுட்டு டிவி பாத்துட்டு காலை வழிய அதை இறக்கி வைக்கல. அவள அப்படி செஞ்சா அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலையே. நீ ஒண்ணுக்கா, அவ சரியான கொழுப்பு பிடிச்சவ. நேத்து இப்படிதான் உங்க ஆத்துக்காரரும் பெரியவரும் குளிக்கிறதுக்கு தண்ணி அடிச்சுட்டு இருக்கா. இவ வாயில பிரஷ் வச்சுன்னு நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. ஏன் இவ வாங்கி அரைச்சு ஊத்துனா என்ன, குறைஞ்சா போயிடுவா? பணக்காரச்சிங்கிற தெனா விட்டு. ஊமையாச்சே, ஐயோ பாவம்னு நினைச்சேன். அவ்வளவு திமிரு பிடிச்சவளா? மறந்து போய் கூட பரிதாபப்படாத. இவாளெல்லாம் ஆரம்பத்திலே கிள்ளி வைக்கணும். ஏக்கா, உனக்குதான் உடம்பு சரியில்லையாமே, அப்படி இந்த துணியெல்லாம் துவச்சுக்கிட்டு எந்திரி போய் ரெஸ்ட் எடுப்போம். இல்லம்மா, மீனாட்சி துணியெல்லாம் துவைச்சு போட சொல்லி அத்தை தான் சொன்னாங்க. துவைச்சிட்டு நான் போய் படுத்துக்கிறேன். என்னது, மீனாட்சி துணியை நீ துவச்சு போடணுமா? இந்த வீட்டை நம்ம மரியாதை கேடுறதே உன்னாலதான். நீ யாரு? இந்த வீட்டு மூத்த மருமக. நீ போய் அவன் துணியெல்லாம் துவச்சு போடணுமா? எங்க அவ? ஏண்டி, உனக்கு என்ன பெரிய மகாராணின்னு நினைப்பா? அந்த புறத்துல உட்கார்ந்துட்டு புக்கு படிச்சிட்டு இருக்க? இறங்கி வாடி. வாடினா எதுக்குமா வம்பு? நானே துணி துவைச்சு போட்டுறேன். சும்மா இருக்கா? ஏய், என்னடி அண்ணனட நடந்துட்டு? வாடி. இவங்க யார் தெரியுமா? இந்த வீட்டு மூத்த மருமக. உன் துணியை அவங்க துவைச்சு போட்டுட்டு இருக்காங்க, நீ மேல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? ஒழுங்கா எல்லா துணியும் துவைச்சு போடு. போட. இத பாரு, இனிமே இந்த வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் நீதான் செய்யணும். இல்ல பின்னி புடுவேன், பின்னி. புரியுதா? பாக்கா. ஐயோ ஐயோ ஐயோ, நீயா இந்த வேலையெல்லாம் செய்யறது? உனக்கு என்ன தலையெழுத்தா? கொண்டாங்க குடு. ஏய், அதை எடுத்து தோய். நீ துவைக்காத குடு. இத பாரு, நான் சொன்னது செய்யல, உனக்கும் கிடைக்கும், உனக்கு சப்போர்ட் பண்றவனுக்கும் சேர்ந்து கிடைக்கும். ராட்சசி. அடே அடே சுரேஷ், இந்த அக்கிரமம் எங்கடா நடக்கும்? இந்த அநியாயத்தை வந்து பாருடா. பாத்தியாடா பாத்தியாடா, எல்லா பொட்டச்சிகளும் சேர்ந்து மிரட்டி துணி துவைக்க வச்சிருக்காருடா குழந்தைய. அதை கீழே போடு. போடு போடு. எந்திரி எந்திரி எந்திரி. எவடி உன்னை துணி துவைக்க சொன்னது? ஐய், என் பொண்டாட்டிய துணி துவைக்க சொன்னது எவன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். டேய், அவ கிவன் சொன்ன பழங்கள் எல்லாம் உடைஞ்சிரும். அவ துணியை அவ துவைக்காம வேற யாரோட துவைப்பா? நேத்து வந்தவா அவளை உட்கார வச்சுட்டு நாங்க செய்யணுமா? இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு அவளுக்கு ஒன்றும் தலையெழுத்து இல்ல. உங்கள மாதிரி அவனும் பிச்சைக்காரி இல்ல. கோடீஸ்வரி. ஓஹோ, கோடீஸ்வரி. கோடீஸ்வரியா இருந்தா அவ வீட்டோட இங்க வந்தா எல்லா வேலையும் செஞ்சுதான் ஆகணும். அவளுக்கு நோகுதுன்னா நீயும் உங்க ஆத்தாளு துவைச்சு போடுங்க. சார், என் முன்னாடி எந்த வேலையும் செய்ய மாட்டான். இஷ்டம் இருந்தா அந்த வீட்டுல இருங்க, இல்லைன்னா தண்ணி கொடுத்துட்டு போங்க. அது சொல்றதுக்கு நீ யாருடா? பொம்பளைங்க நாங்க சம்பாதிக்கிறோம், அதுல உட்கார்ந்து திங்கறல்ல அந்த திமிரு. இந்த கை நீட்டுறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. சும்மாரா. ஏண்டி, அவன் தான் சின்ன பையன், அவன்கிட்ட போய் சரி சமமா வச்சுக்கிட்டு. அவன் என்ன சொன்னான்னு கேளுங்க. நம்மள தண்ணி குடிச்ச போஸ் எடுத்துக்கு இவன் யாருங்க? நான் அப்படிதான் சொல்லுவேன். டேய், அண்ணிங்கிற மரியாதை கூட இல்லாம ஏத்த பேசிட்டு இருக்க. போடா. என்னடா அது தனி கொடுத்தனா அது இதுன்னு சத்தம் போட்டிருக்கீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் விடக்கூடாது. குடும்பத்தை உடைச்சிருவாளுங்களே. நல்லா கேளுங்க நாயத்தை. அது ஒண்ணும் இல்லப்பா, நானும் உள்ள இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இந்திரா அந்த பொண்ணை துணிந்து வைக்க சொன்னா, அம்மா சும்மா இருக்காம தம்பி கிட்ட விஷயத்தை சொல்லி பிரச்சனையை பெருசாகிருச்சு. இந்த பாருங்கடா, நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிச்சிடாதீங்க. ஏதோ நாலு எடுத்து படிச்சிருக்கிறோம், நாலு காசு சம்பாதிக்கிற திமிர்ல யாரையும் எடுத்தறிஞ்சு பேசிடாதீங்க. நாங்க யாரையும் எடுத்தறிஞ்சு பேசல, நியாயத்தை தான் கேட்டோம். நியாயம் கேட்கறதுக்கு இது ஒண்ணும் கோர்ட் இல்லம்மா, குடும்பம். ஞாபகத்துல வச்சுக்க. போங்க எல்லாரும். டேய், என்னடா இது சாமி கோயிலுக்கு சப்பரம் தூக்குற மாதிரி சொக்காய் கேட்க போட்டு மாற போட பாடி. அவளை 4 வார்த்தை கேட்டாலும் நல்லா நறுக்குன்னு கேட்டீங்க. அப்படியே போட்டா பாரு, பைத்தியக்காரிச்சு பைத்தியக்காரிச்சு. ஏதோ அவ 4 காசு சம்பாரிச்சேன் கையில கொடுக்குறாளுங்க, அதை நான் பொட்டில வச்சு புட்டுறது உன் கண்ணுக்கு பொறுக்கல. இந்த பாரு, குடும்ப விவகாரத்தில் தலையிட்ட உன்னை அடிச்சா சாக அடிச்சு போடுவேன். உன்னை யாரு உள்ள வர சொன்னது? நீ எப்ப வந்த? போ போங்கறேன். ஆமா, இப்ப மட்டும் போ போம்ப. 6 மணிக்கு அப்புறம் கொசு கடிக்குது வா வான்னு கூப்பிடுறிய. அதுக்கு இதுக்கு பேரடி சம்பந்தம்? அது 6 மணி ஆகிட்டு பாத்துக்கா. போ போயிடு. மடி, இந்த பாரு, இந்த பைக்குள்ள 2 வெள்ளி தட்டு வச்சிருக்கேன், இதுல 4 வெள்ளி டம்ளர் வச்சிருக்கேன். என்ன பஸ்ல பராக்கு பார்க்காம பத்திரமா எடுத்துட்டு போ. இதெல்லாம் ஏதுமா? உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு சீரு வந்தது, உங்க அப்பனுக்கு தெரியாம திருடி வச்சிருந்தேன். ஏமா, எதுக்கு அப்பா கிட்ட ஒரு வார்த்தை? யாரு? உங்க அப்பங்கிட்டயா? கேட்டா குடுப்பான அந்த பாவி. எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கும் மருமகளுக்கும் வச்சு திணிப்பான ஒளிஞ்சு உனக்கு கொடுக்க மனசு வராதுமா அவனுக்கு. இந்தா இந்த பாரு, இதுல 2000 ரூபாய் பணம் இருக்கு. வைர முக்குத்தி கேட்டிய, வாங்கி போட்டுக்க. என்ன அம்மா? ஏம்மா, நீ ஒரு 10 நாளைக்கு என் கூட வந்து தங்கிட்டு வாயம்மா. எங்க, எனக்கும் வரணும்னு ஆசைதான், முடியுமா? ஏற்கனவே 2 மாட்டை கட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறேன். 10ஆவதுக்கு உங்க அப்பன் தொல்லை வேற. 6 மணி ஆச்சுன்னா போதும், அந்த ஆளுக்கு கொசு கடிக்க ஆரம்பிச்சிடும். என்னது
கொசு கடிக்குமா? அதை ஏன் கேக்குற? எல்லாம் என் தலை எழுத்து. கட்ட வேகிற வரைக்கும் அனுபவிச்சு ஏண்டி, இன்னும் புறப்படலையா? உங்க அப்பா வந்துட்டார். பணத்தை போட்டு போடு, மூடு, மூடு, மூடு. என்னம்மா ஊருக்கு புறப்பட்டியா? ஆமாமா. பஸ்ஸுக்கு நேரமாகல? புறப்பட்டுச்சு. போகும்போது இந்த ஓட்ட வாயோட தோணன்னு பேசிட்டு இருக்கிறியா? ஆமா. இது புறப்பட்டேன்ப்பா. இருமா. நீ வரும்போது ஒரு பொட்டி தானே கொண்டு வந்த, இப்ப என்ன 2-3 மூட்டை முடிச்சிடலாம். ஆமா, நீ இல்லாத பொல்லாத பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துட்ட பாரு. அப்படியே மூட்டை கட்டி எடுத்துட்டு போறா. அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஏதோ தாய் விட்டு மானம் போயிடக்கூடாதுன்னு அவளே காசு கொண்டாந்து 4 பொருள் வாங்கிட்டு போறா. நான் உசுரோட இருக்கும் போதே என் பொண்ணுக்கு இந்த கதின்னா நான் கண்ண மூடிட்டேன். வாய் மூடு. போகும்போது ஒப்பாரி வச்சுட்டு, அதாவது போற இடத்துல நல்லா இருக்கட்டும் முடியும். நீ ஒண்ணும் எடுக்க வேண்டாம். அது நீ இந்த பொட்டி எடுத்துக்கமா. நீ அந்த பையன் மட்டும் எடுத்துக்க. என்னடா அது எதையுமே தொட விட மாட்டேங்கிறாள். குண்டு குண்டு வச்சிருக்காங்களா? குண்டு வைக்கிறாங்க. வா. தீபத்துக்கு எல்லாருக்கும் Dress வாங்கிட்டு வந்திருக்கேன். இது அனுக்குட்டிக்கு, நல்லா இருக்கு. இது ரமேஷ்க்கு, பிடி இது சதீஷ்க்கு, ஓயோயோயோ இது அம்மு குட்டிக்கு. ஏமா இந்திரா, வீட்டுலதான் எல்லாருக்கும் கார்த்திகை தீபத்துக்கு துணி எடுத்திருக்காங்களே, அப்புறம் நீ எதுக்குமா தேவையில்லாம செலவு பண்ணிட்டு? தானக்கா இருந்துட்டு போட்டுமே. இத பாத்தியா, நமக்கு கூட புடவை எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. மேல இருக்குதே பச்சை கலர் புடவை, அது எனக்கு 60 ரூபாயாம். இது வரைக்கும் இந்த கலர் நான் கட்டினதே இல்ல. வேற யாருக்கெல்லாம் எடுத்திருக்காங்க? உனக்கு கிரிஜாவுக்கும் 300 ரூபாய்க்கு வாயில் புடவை எடுத்திருக்காங்க. அப்புறம் மீனாட்சிக்கு 2000 ரூபாயில பட்டு புடவை எடுத்திருக்காங்கம்மா. ஏக்கா, உனக்கு கொஞ்சமாவது ரோஷம் இருக்கா? எதுக்கு? நீ இந்த வீட்டு மூத்த மருமக, உனக்கு 60 ரூபாய்க்கு புடவை, அவளுக்கு 2000 ரூபாய்க்கு புடவையா? அது போய் பெருசா சொல்லிட்டு மூஞ்சில தூக்கி எறிய வேண்டாம். அட போமா நீ. எங்க ஆத்தா வீட்டுல எனக்கு 25 ரூபாய்க்கு மேல புடவையே எடுத்தது கிடையாது. 60 ரூபாயில எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. அவ பணக்கார வீட்டு பிள்ளை எடுத்து கொடுப்பாங்க, நானும் அது எதிர்பார்க்கலாமா? அவ பணக்காரியா இருந்தா இங்க யாருக்கு என்ன? இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஒண்ணுதான். அந்த புடவை இப்படி கொடு. இந்த குழந்தைய வாங்கிக்க. கொஞ்சம் விட்டு ரொம்ப தயாராங்களா? என்னங்க, நான் ஒரு கட்டு எண்ணட்டா? கிட்ட வராது. எட்டி உட்கார். போ போ. ஆமா, இந்த புடவைங்கெல்லாம் யார் எடுத்தது? ஏன், நான் சொல்லித்தான் எங்க வீட்டுக்காரர் எடுத்தாரு. அது என்ன, ஆளுக்கு ஒரு வேலையில எடுத்திருக்கீங்க? ஆமா, கழுதையும் குதிரையும் ஒண்ணாயிடுமா? கழுதை யாரு குதிரை யாருன்னு எங்களுக்கும் தெரியும். இத பாருங்க, எடுத்த எல்லாருக்கும் ஒரே மாதிரி எடுங்க, இல்லாட்டி எங்களுக்கு புடவையே வேண்டாம். நீங்க எடுத்து கொடுக்கறதெல்லாம் கட்டிக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு இந்த வீட்டு வேலைக்காரங்க இல்ல. போனா போதும் நாங்க எடுத்து குடுக்கறதுனால தானே சட்டம் பேசுறீங்க. எடுத்தே குடுக்கலைன்னா என்னடி செய்வீங்க? எங்க சம்பளத்துல நாங்களே எடுத்துக்குவோம். எடுத்துக்குங்க. உங்க சம்பளத்தை நம்பித்தான் எங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரா? அவர் ஒண்ணு கையாலாகாதவர் இல்ல. பாருங்க, உங்க முன்னாடி எவ்வளவு திமிரா பேசிட்டு போறாங்க. ஏண்டி பைத்தியக்காரிச்சு. நான் தான் அப்பவே சொன்னேன், தொலைஞ்சு போகுது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி புடவை எடுத்துக்கலான்னு கேட்டியாடி. இப்ப என் வருமானத்துக்கே வேட்டி வச்சிட்டியாடி. அவ சம்பளத்தை கட் பண்ணிட்டான்னா என் பட்ஜெட்ல எங்க இடிக்குது. நான் தான் சொல்றேனே ஒண்ணு, வீட்டுக்குள்ள வராதேன்னு ஏண்டி வந்து உயிர் எடுக்கிற? போடி வழிய. ஆமா, இப்ப போன்னு சொல்லுவேன்.